வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தட கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றற் கில்லையால் தத்துவமன்று தகவலேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் யாருடன் பேசுவதாக அமைந்திருக்கிறது அப்படின்னா, நப்பின்னை என்கின்ற கண்ணனின் மனைவியோடு பேசுவதாகத்தான் இப்பாசுரம் அமைந்திருக்கு. ஒரு தலைவனும் தலைவியும் எத்தனை அன்போடு இருக்கின்றனர் என்பதையும் தனக்கென்ன தேவை அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்தில் அழகாக சுட்டி காட்டியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார். முதல் 2 வரிகளின் விளக்கத்தை பார்ப்போம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. உறங்கக்கூடிய அந்த இடத்தினுடைய சூழலை ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்து காட்டுகின்றாள். குத்து விளக்கெரிய யானையின் தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டின் மேல் மெத்தென்று இருக்கக்கூடிய மெத்தையின் மேல் பள்ளி கொண்டிருப்பவனே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். அடுத்த 2 வரிகளை பார்ப்போம். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். நல்ல அருமையான வாசனை நிறைந்த மலர்களை கொத்து கொத்தாக சூடக்கூடிய நப்பின்னை, அழகும் ஆற்றலும் நிறைந்திருக்கக்கூடிய நப்பின்னையோடு இணைந்திருக்கக்கூடிய கண்ணனே எழுந்து வா. நப்பின்னாய், உன்னோடு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கண்ணனை எங்களுக்காக கொஞ்சம் எழுப்பி அனுப்பிவை. அடுத்த 4 வரிகளை பார்ப்போம். மைத்தட கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றற்கில்லையால் தத்துவம் அன்று தகவலேலோர் எம்பாவாய். நல்ல அழகாக கண்ணுக்கு மையிட்டிருக்கக்கூடிய நப்பின்னையே, உன் கணவனை எழுப்பி எங்களோடு அனுப்பு. நீ மட்டும் அவரின் கருணையை பெற வேண்டும் என்று நினைக்காதே, அடுத்தவர்களுக்கும் அந்த கருணையை தர வேண்டும் என்று நினை. என்னால் என் கணவனை பிரிய முடியாது என்று ஏன் நீ நினைக்கவே கூடாது, அப்படி பேசவும் கூடாது. நீ சாதாரண பெண் அல்ல, கண்ணனுக்கு மனைவி. அவர் எப்போதும் உன் உள்ளத்தில்தான் இருக்கிறார். ஆகவே எந்த காரணமும் சொல்லாமல் கண்ணனை எங்களுக்கு அனுப்பிவை என்று இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்தின் தாத்பரியமாக என்ன சொல்றாருன்னா, இறைவனின் கருணை என்பது ஒருவருக்கு மட்டும் பாத்தியப்பட்டதல்ல, எல்லோருக்கும் உரியது என்று பதிவு செய்துள்ளார். இன்று நாம் 19ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.